வேதம் சொல்லுகிறது நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. The Bible says you have have a faith on God. அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Then your family and the people in your family will be saved. நீ உண்மையா இருந்தால் உன் மனைவி ரட்சிக்கப்படுவார்கள். If you are true, your wives will be saved. நீ பொறுமையா இருக்க வேண்டும். You have to be very patient. வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் பொறுத்து நீ இருக்கும்போது ஒரு நாள் உன் மனைவி ரட்சிக்கப்படுவார்கள். When you endure all things in your life, one day your wife will be saved. உன் கணவர் ரட்சிக்கப்படுவார்கள். Your husband will be saved. பொறுமை தேவை. You need patience. ஊழியம் என்பது பொறுமை. Ministry is all about patience. ஊழியம் என்பது நிதானம். Ministry is all about just ஊழியம் slowly என்பது thinking. சுய தியாகம். It is a self-centered sacrifice when it comes to பக்கத்துல எதிரே ministry. இருக்கிற மக்களிடத்தில் போங்கள். Go to the people in front of you or nearer to இன்னைக்கு you. நாம் அதை தான் செய்ய போறோம். Today also we are going to do that same. ஆண்டவர் சொன்னார் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். The Bible says, God says in that, go in front of the village. உங்கள் பக்கத்துல உள்ள ஜனங்களிடத்தில் போங்கள். Go nearer the people, those who are near with you. நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். Wherever you step in, the place I will be giving